சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி BNYS அட்மிஷன் +2 மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன தம்பி ஏஜென்ட் டீனா குரல் கேக்குதா? தம்பி எப்படி இருக்கீங்க? அப்பா இப்பதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி முதல் முறையா நீ ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசி கேக்குறேன். ஏதாவது பெரிய கட்டை எடுத்து வந்திருக்கீங்களா? துருப்பு சீட்டை எடுத்து உலகத்தோட வந்திருக்கீங்களா? தம்பி தான் 1000 சொல்லுவே கேட்க காத்திருக்கோம், சொல்லுங்க. இல்ல நீங்க உங்ககிட்ட கேட்டு அங்க நம்ம டெல்டா ஏஜென்ட்டுக்கு கடலூர் ஏஜென்ட்டுக்கு சொல்றது, அவங்க கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்றது, நம்ம டெல்லி சோர்ஸ் இருக்காருல்ல பெரியவர்கிட்ட கேட்டு பொதுவா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு நம்ம சொல்றதுல நிறுத்தவே கூடாது. அதுதான் நம்ம கடமை, மேலோட உத்தரவும் கூட. அதனால நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். முதல் விஷயம், மிக முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் எத்தனை பிரச்சனை வேணா இருக்கலாம், ஆனா இந்தியான்னு வந்துட்டா ஒன்னா இருக்கீங்களான்னு அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒன்னா இந்தியான்னு சேர்ந்து இருப்பாங்கல்ல, அது போல நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் 2-3 நாளா இந்திய நாடே ஒற்றுமையா எல்லாரும் பெருமையோட இருக்கிறது நம்ம சந்திரயான். சந்திரயான் வந்து விண்ணில் கோலோச்சி நிக்கிறது. நம்ம அங்க லேண்ட் ஆகி நம்ம எல்லாத்தையும் பரவச நிலைக்கு கொண்டு போய் எல்லாரும் ஹாப்பின்னு இருக்கும் இல்லையா? இருக்கோம். எல்லாம் ஒரே பாட்டு தான், எங்க பார்த்தாலும் நிலாவா இருக்கே. ஆமா, நிலா நிலா ஓடிவா அப்படின்ற மாதிரி. இது சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜீவாவோட டைலாக்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்றது தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் பேச வேணாம். இப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெற்றி இது வந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கே பெருமை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம பார்த்துருப்போம். அந்தந்த நிர்வாகி யாரு, இப்போ சோம்நாத்தா, அவர் வந்து இந்த ஊருக்காரரு, இவர் இந்த ஊருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் டேரக்டர் பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாடுன்னு ஒருத்தர் ஒரு பெருமை எடுத்துக்கிறோம். ஆனாலும் இது வந்து சாதாரண பெருமையா இருந்தது. இதுல விபரீதமான ஒரு பஞ்சாயத்து கிளம்பி இருக்கு. ஆமாப்பா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஏதோ பிஜிஎம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. பாத்தியா, சும்மா இல்ல நம்ம ஆளுங்க ஏற்கனவே ஃபாவத் ஃபாசிலுக்கு கொண்டாடினாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அடுத்த புது பஞ்சாயத்தா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அவர் இருக்கார்ல, அவர் இருக்கார்ல, காது ஆடிச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி. காது ஆடுனது, கண்ணு சிமிட்டினாரு, பல்லு வெள்ளையா இருக்கு, முடி கருப்பா இருக்குன்ற சீட் கோடெல்லாம் கணக்குல பண்ணி இவர் நம்ம ஜாதியப்பு, இவர் நம்ம ஜாதியில இங்கேயும் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒழித்த ஜாதி அப்படின்ற கணக்குல நம்மளும் ஒழிஞ்சிச்சு ஜாதின்னு பார்த்தா எல்லா ரூபத்தையும் ஜாதியை பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. என்னையா அவர் இந்த ஜாதின்னு சொல்றாங்க, என்னங்க அப்படிலாம் கிடையாது, அவர் எங்க ஜாதி அப்படின்னு இவங்க கிளம்ப போஸ்டர் அடிக்க, இவங்க பதிலுக்கு போஸ்டர் அடிக்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஒட்டுமுழுக்க பார்த்தோன்னா அதுல எந்தெந்த நிர்வாகிகள் அவங்களாம் இந்த ஜாதி, இவங்களாம் அந்த ஜாதி, 1 தரம் 2 தரம் 3 தரம்ன்ற மாதிரி ஆளாளுக்கு ஏன் விட்டுட்டு இருக்காங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு. எங்கெங்கயோ போய் கடைசியில அறிவியல்லையும் ஜாதியை கொண்டு வந்துட்டாங்களா, சிறப்பு. ஐயோ, நான் வேற கயிறு கட்டிக்க மறைச்சு வச்சுக்கிறேன், என்ன வச்சு தப்பா அனுப்பிச்சிட போறாங்க. நான் இங்க இல்ல, ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. சரி, ஓகே, இதுதான் ரொம்ப பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. என்னங்க கொஞ்சம் விடுங்களேங்க, இந்த அக்கப்போர் தாங்க முடியலையேங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, எல்லாரும் சூதானமா நடந்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. குறிப்பா நம்ம எப்படி நாடே கொண்டாடப்பட வேண்டிய விஷயத்துல இதுலாமா ஜாதியை பாக்குறது, ஒட்டுமொத்தமா அழிங்க, இதை நாட்டோட கலர்ல பாருங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்றது. இதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வந்துட்டாங்கல்ல நம்ம சிங்கக்குட்டிங்க அப்படின்ற மாதிரி. சிறுத்தைக்குட்டி இல்லைங்க, சிங்கக்குட்டி தான். என்ன அப்படின்னா, நம்ம சூரிய கட்சி அட்ராசிட்டி தான், சரி அலப்பறை, அட்ராசிட்டி நம்ம பிராண்ட். ஸோ அலப்பறைன்றதை வச்சுப்போம். என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் மதுரையில் ஒரு பஞ்சாயத்து, திருநெல்வேலியில் ஒரு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்க நிலைமையில கோவையில் மேயராக இருக்கக்கூடிய சூரிய கட்சி அந்த லேடியம்மா இருக்காங்கல்ல, அவங்க குடும்பம் வந்து கோவை எனது சமஸ்தானம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி அவங்க பார்க்குற விதத்தையே பார்த்தானா, இது எந்த ஊரு, இது நம்ம ஏரியா தானே, எடுத்துக்கோங்க, இது லக்ஷ்மி மில்ஸா, இது நம்ம ஏரியாங்க, நம்ம எடுத்துக்கோங்க, ஓ இது இந்த ஏரியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தா அவங்க சமஸ்தானம்ன்ற கண்ட்ரியை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஓனர்ஷிப் எடுத்துட்டாங்களோ. இதே தான் வேற மாதிரி சொல்லணும்னா, இது பாரு என்ன எழுதிருக்கு, இது உங்கள் சொத்து அப்படின்ற, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் அவங்க சொத்தை நினைச்சுக்கிட்டாங்க போல. என்ன படி, இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து,
தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கா பிரிப்பேன். அதற்காக நீ ஐயா எல்லாத்தையும் ஒரு கம்பீரமா ராஜநடையாவது அப்படி நடந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு சர்ச்சையா இருக்கு. இதே டெண்டன்சியில இதே ஆட்டிடியூட போனவங்க கொடுத்த அப்படின்னு வாங்கின கடனை திருப்ப ஒருத்தருங்க கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி சொன்னா, கொடுத்த கடனை, அதாவது இவங்களுக்கு கொடுத்த கடனை ஒருத்தருங்க திரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களும் உடன்பிறப்பு தான் வச்சுக்கோங்க. அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே இந்த மேயர் அம்மாவோட சகோதரர் இருக்கார்ல, அவர் அப்படிங்கிற என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறதானாமா. அன்பை முறிச்சா பரவாயில்லையே, இவங்க கதவு கேட்டெல்லாம் முறிச்சு குப்பையெல்லாம் வேற கொட்டுறாங்க. சிலர்லாம் சொல்றாங்க சிறுநீர் கழிச்சிருக்காங்கலாம் சொல்றாங்க. என்னன்னே தெரியல, ஒரே அக்கப்போரா போயிட்டு இருக்கு. என்னங்க இது, சூரிய கட்சி ஆட்சிக்கு வந்தா இது சட்டம் ஒழுங்கு என் கண் பார்வையில் இருக்குன்னு சொன்னாரே, என்னங்க நடக்குது அப்படின்னு பொதுமக்கள் புலம்பினா பரவாயில்ல, சூரிய கட்சி நிர்வாகிகளே புலம்புறாங்க. என்னடா இது அப்படின்னு புலம்புறாங்க. ஒரே அக்கப்போரா இருக்கு கோவை சூரிய கட்சிக்குள்ளேயே. என்னங்க இது, மேயர் குடும்பம் இப்படி பண்ணுது, தம்பியே இப்படி பண்றாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அம்மா என்ன பண்ணும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரே பயந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்பான புகார்கள் எல்லாம் நேரடியா மேலிடத்திற்கு சூரிய கட்சியின் தலைமைக்கே சென்றிருக்கு. முதன்மையானவருக்கே போயிருக்குன்றாங்க. முதன்மையானவர் செம்ம கோவத்திலக்காரமா, ஏற்கனவே கோவைக்கு ஒரு பொறுப்பு அமைச்சரா போட்டு அவர் பண்ணது இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில இவங்க வேற அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்கார்றதா நமக்கு சில பல தகவல்கள்லாம் வருது. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. ஆனாலும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, தீர்க்கமான அரசியல்வாதி அப்படின்றதுனால அவர் இதெல்லாம் சாஃப்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு தரப்பு சூரிய கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், தென்காசியில பஞ்சாயத்து, மதுரையில பஞ்சாயத்து, அப்புறம் வேறங்க பஞ்சாயத்து, இப்ப திருநெல்வேலியில கூட மாத்தி விட்டாங்க. திருநெல்வேலியில பஞ்சாயத்து அப்படின்னு எக்கச்சக்க இடத்துல உட்கட்சி நிர்வாகிகள் மத்தியில மேயருக்கும் எம்எல்ஏக்கும் சண்டையா, மேயருக்கும் மாவட்ட செயலருக்கும் சண்டையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டையான்னு எல்லா இடத்துலயும் ஒரே பஞ்சாயத்தா இருக்க நிலைமையில இப்ப இவங்க இங்கேயும் பஞ்சாயத்து வந்திருக்கிறது ஒரே தலைமைக்கு நெருக்கடியா இருக்கு. என்ன நடக்குன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, மூணாவது விஷயம், டெல்லி விஷயத்துக்கு போயிடலாமா? சொல்லுப்பா ஆவலா இருக்கேன். என்னது இது? டெல்லியில இருந்து வந்த செய்தி. ஆனா இது டெல்லி செய்தி கிடையாது, நேரடியா மும்பையில் மையம் கொண்டுள்ள செய்தி. ஏதாவது பவர்ஃபுல்லா சொல்லுப்பா. அங்கதான் அடிச்சிட்டு கிடக்குறானுங்களே. என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. அங்கதான் அடிச்சிட்டு கிடக்குறாங்களேப்பா. அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, கொஞ்சம் பவர்ஃபுல்லா. கரெக்டா பிடிக்கிறீங்கக்கா. அக்கா உனக்கு பெரிய கிட்டிக்கா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பவர்ஃபுல்லான நியூஸ் தான், பவரான நியூஸ் தான். என்னன்னா தவறான நியூஸ் இல்ல, நம்பணும். சரியா? என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம், மகாராஷ்டிரா அரசியல் அப்படின்றது மகா டிராமா அரசியல் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப டிராமாவா இருக்கும். இந்த வாரம் யாரோ முதலமைச்சர், ஏவா என்னப்பா சொல்ற, ஒரே ஒரு ஓட்டு தானப்பா போட்டேன், எனக்கு 3 முதல்வர் 5 துணை முதல்வர் கிடைச்சிச்சா, பலே ஆலியா நீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அந்த அரசியல். இதுல புது ட்விஸ்டா பார்த்தோம் நம்ம சமீபத்துல. அந்த ஒரு தேசியமான கட்சி இருப்பாங்க தெரியுமா, பேர்ல தேசியத்தை வச்சிருப்பாங்க, அவங்க உடஞ்சி அதுல ஒரு பாதி பேர் நாங்க நெஞ்சிலேயே தேசியத்தை கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு லோட்டஸ் கட்சி பக்கம் தாவி நாங்கெல்லாம் துணை முதல்வர் ஆயிட்டோம் அப்படின்ற மத்திய அமைச்சருக்கு வாங்க போறோம் அப்படி இப்படின்னு ஒரே புயலை கிளப்பிட்டாங்க. அதனால நாங்க தான் அரசியல் சூத்திரதாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி அவரே அப்படியே சால்ரெடி பார்த்து, என்னப்பா இது, பொண்ணுக்கு பதவியை கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி சிக்கல்ல கட்சியவே இப்படி அடமானம் வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி சங்கடத்துல இருந்தாரு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இது உடஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த நாடே அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் அவர் திடீர் பகீர் கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்க கட்சி உடையல, தலைவர் தான் அவரு, துணை முதல்வராக இருந்தாலும் அவர் எங்கள் கட்சியின் தலைவர், எங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து வரும் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. என்ன பூ? ஏதோ ஒரு பூப்பா, நம்ம சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம், நான் வீடியோ கால தான் இருக்கேன், நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இதான் எல்லாருமே சொல்றாங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, விரைவில் பூ பூக்கிறது. அதாவது அந்த பவர்ஃபுல்லான ஆள் இருக்கார்ல, பவரான ஆளு, அவர் மனதுல பூ பூக்கிறதா. கையை தூக்கிட்டு நாடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கோமேப்பா, டாடா பாய் பாய் சொல்லிருங்கன்னா அவரும் சொல்றாரு, அவரும் கை காட்ட தான் போறாராமா. அதாவது பாய் பாய் அப்படின்னு கை காட்ட போறாராம். அதாவது விரைவில் மும்பையில் அந்த டாட் அலையன்ஸோட கூட்டம் நடக்க போகுதுல, அந்த அலையன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியுடனான தனது உறவுக்கு டாட் வச்சுட்டு பூ பூத்து கமா போட போறாராம் அங்கிருந்து. புரிஞ்சிச்சா? எஸ், விரைவில் முக்கிய முடிவை எடுக்கிறார் பவர்ஃபுல்லான ஆளு.
என்ன முடிவு, எப்பேற்பட்ட முடிவு, எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடிவு, எப்போ எடுக்க போகிற முடிவு அப்படின்றத 9 PM அர்ணாப் கோஸ்வாமி டிபேட்ல பார்ப்போம் சொல்ல மாட்டேன். ஏதாவது தேதி போட்டோமா அப்படின்ற மாதிரி எந்த தேதின்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி வரேன்க்கா. நீங்கள் நல்ல நிறைய நியூஸ், பவர்ஃபுல்லான நியூஸ்லாம் கொடுத்துருக்கேன். போதுமா? போதும்டா தம்பி. பாய் பாய். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.